வெல்கம் டு நிலையரோமா. இன்றைக்கி நம்ம நிலையரோமாவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டான சிக்கன் கறி. இது வரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர். அது தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும், அதுக்காக தான் தயிர் சேர்க்குறது. அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ஸோ மஞ்சள் தூள் நல்ல ஒரு கிருமி நாசினி. எந்த நான்வெஜ் செய்தாலும் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மசாலா எல்லாம் நல்லா அந்த சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அரை மணிலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது நம்ம சிக்கனை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிட்டு, அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது 3 மேஜை கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு இது கூட ஒரு 150 கிராம் வெங்காயம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கூடுமான மட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், அதை பாதியாக கீறி போட்டுக்கோங்க. நல்லா வாசனை கொடுக்கும் பச்சை மிளகாய். இந்த 2 வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை அது பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இது எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பெரிய தக்காளி அதை வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இந்த தக்காளி நல்லா மசியணும். நல்லா மசிஞ்சால் தான் அந்த கறிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டு இந்த தக்காளி. வேணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அப்புறமா அதே டேபிள் ஸ்பூன் அளவு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை கொஞ்சமாக போகட்டும், அதளவு வதக்கிக்கோங்க. இப்போ அந்த கொஞ்சம் வதக்கியாச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை இப்போ சேர்த்துடலாம். ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் பொருட்கள் அரைச்சி சேர்க்க போகிறோம். கறிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இதில் ஒரு 2 துண்டு தேங்காய், அப்புறமா சோம்பு, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், கசகசா ஒரு அரை டீஸ்பூன். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை இந்த சிக்கன் கூட நம்ம சேர்த்துடலாம். சிக்கன் கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணீர், அந்த தண்ணீரை இந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துடலாம். இவ்வளோ தான் தண்ணி நம்ம சேர்க்க போகிறது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பாக வேணால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்க சிக்கனோட டேஸ்ட் போயிட்டுருக்கோம். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இது வந்து நல்ல ஒரு செமி கிரேவி பக்குவத்தில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து அதிகமாக எப்பவுமே சேர்க்காதீங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் போயிடும். அதனால் தேங்காய் கம்மியாக 2 துண்டு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து அளவான உப்பை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பை நீங்கள் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசிலில் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திறக்கலாம். ஒரு விசில் வரட்டும். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்து அடங்கிட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சப்பாத்தி, பூரி, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்கூடமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். செய்கிறதும் ரொம்ப சுலபம். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.